ஹலோ மக்களே, எல்லாத்தோட ஃபேவரட்டான டிஷ் சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சோயா எடுத்துக்கணும். அதை ஒரு 10 மினிட்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சதை இன்னொரு பாத்திரத்தில் ஸ்குவிஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது கார்ன்ஃப்ளவர், சில்லி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஒவ்வொன்றையும் சோயா மேலே பரபரன்னு தூவிக்கலாம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த ரெசிபி எங்கள் சித்தப்பாவோடது. அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. ஸோ நாங்கள் இதை ப்ராசஸ் பண்ணோம். இப்போ அந்த போட்டு வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணோம். மேரினேட் பண்ணதை பெரட்டிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா ஊற வச்சிடணும். அது நல்லா கொஞ்ச நேரத்துக்கப்புறம் ஊறிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா அதில் போடணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சோயா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ சாப்பிடும் போது நமக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்ததெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். சாஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர், சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக். ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்னா, ஆனியனை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். எங்கள் சித்தப்பா எப்படி ஆனியனை சாப் பண்ணுறாங்க பாருங்கள். பிகாஸ் இதில் ஆனியன் நிறைய போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதும் அந்த கார்லிக்கும் ஜிஞ்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆனதும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை இதில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். அதை கொஞ்சம் நேரம் வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கணும். கட்டி இல்லாமல் கலக்கிடணும். அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடணும். இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுட்டு இந்த சோயாவை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண சோயாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா அது கூட சாத்தே ஆனதும் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பரான சோயா மஞ்சூரியன் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன்